வருவதை பார்க்கையில் என் உள்ளம் அடைந்த மகிழ்ச்சியை எடுத்துக் கூற வழி தெரியாது தவிக்கிறேன். பஞ்சவடி பர்ணசாலையிலிருந்து ராவணன் அவர்களை கவர்ந்து செல்லும் போது அன்னையை சூழ்ந்து கொண்ட சோகம் அவர்களை விட்டு பிரியாது இருந்து வருகிறது. தங்களுடைய நினைவைத் தவிர அவர்கள் வேறு எக்காரியத்தையும் மேற்கொள்ளவில்லை. தங்களை எண்ணி எண்ணி சதா உருகிக் கொண்டிருக்கிறார்கள். அழுக்கடைந்த ஒற்றை துணியோடு தலைமையில் சடைப்பிடிக்க உடல் மெலிந்து அமர்ந்திருக்கும் அவர்களுடைய நிலை லங்கையின் அழிவை எடுத்து காட்டுகிறது. ஜானகியின் தோற்றத்தை மாருதி எடுத்து கூறிய போது ராமன் அவளை கண்முன்னால் பார்ப்பது போல் உணர்ந்து சீதே சீதே என்று புலம்பினார். பின்னர் ஆஞ்சநேயர் தாம் கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டதிலிருந்து நடைபெற்ற சம்பவங்களை விவரிக்கலானார். விபீஷணனையும் திரிஜடையையும் பற்றி அவர் கூறிய போது அரக்கர்களிடையே தர்மாத்மாவான விபீஷணன் தப்பி பிறந்து விட்டான் என்றான் சுக்ரீவன்.